நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் 5 பூத முதலியவற்றின் குணங்களை சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். சுகர் வியாசரை பார்த்து, சகல குணங்களும் பொருந்திய முனி சிகாமணியே, ஆத்மாவை பற்றிய சாஸ்திரத்தை அறிந்திருக்கிறபடி அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை மறுபடியுமே எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்க வியாசர் கூற ஆரம்பித்தார். குழந்தாய், இந்த உலகத்தில் மனிதனுடைய அத்தியாத்மத்தை நான் உனக்கு சொல்ல போகின்றேன். அதனுடைய இந்த விரிவை கேள். பிராணிகளுக்கு கடலின் அலைகள் போல பூமி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்று 5 மகாபூதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆமையானது தன் அவயவங்களை வெளியிலே நீட்டி மறுபடி சுருக்கிக் கொள்கிறது போல இந்த உலகில் அல்பமான சரீரங்களில் மகாபூதங்கள் ஜனன, மரணம் முதலிய விகாரத்தை செய்கின்றன. இந்த காரணத்தால் ஸ்தாவர ஜங்கமங்களான இந்த உலகம் அனைத்தும் மகாபூத வடிவமாகவே இருக்கிறது. அந்த சரீரத்திலேயே அந்த விதமாக சிருஷ்டி விஷயத்திலும் பிரளய விஷயத்திலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தாய், மகாபூதங்கள் 5 எல்லா பிராணிகளிலும் இருக்கின்றன. பிராணிகளை படைக்கிற பிரம்மமானவர் எந்த பிராணியின் விஷயத்தில் எந்த தர்மத்தை பார்த்தாரோ அதற்கு தக்கபடி அந்த பிராணியின் இடத்திலும் பூதங்களுடைய வித்தியாசத்தை செய்தார் என்று சொன்னார். இதை கேட்ட சுகர், சரீரங்களில் செய்த வித்தியாசத்தை புருஷன் எவ்வாறு அறியக்கூடும்? சில இந்திரியங்கள், சில குணங்கள், அவைகளையும் எவ்வாறு அறிய முடியும் என்று கேட்டார். அதற்கு வியாசர், இதை உனக்கு உள்ளபடி கிரமமாக சொல்கின்றேன். அதை எவ்விதமாய் இருக்கிறது என்பதையும் அதனுடைய தத்துவம் எவ்விதம் இருக்கிறது என்பதையும் நீ ஒரே மனமாக கேட்க கடவாய். சப்தம், ஸ்ரோதரம், துவாரங்கள் என்னும் 3 ஆகாயத்திலிருந்து உண்டானவை. பிராணன், சேஷ்டை, ஸ்பரிசம் என 3ம் வாயுவினுடைய தர்மங்கள். தேயுவானது ரூபம், நேத்திரம், உதரத்தில் இருக்கும் அக்னி என 3 விதமாக செய்யப்படுகிறது. ரசம், ரசேந்திரியம், ஸ்நேகம் என 3 ஜலத்தின் தர்மங்கள். கந்தம், நாசிகை, சரீரம் என 3ம் பூமியின் தர்மங்கள். ஸ்ரோத்ரம், துவக்கு, நேத்திரம், நாசிகை என 5ம் இந்திரிய கூட்டம். பஞ்சபூதங்களின் விகாரமானது இவ்வாறு விவரணம் செய்யப்பட்டிருந்தது. வாயுவிலிருந்து ஸ்பரிசமும், அப்புவிலிருந்து ரசமும், தேயுவிலிருந்து ரூபமும் உண்டாயினவென்று சொல்லப்படுகின்றன. சப்தம் ஆகாயத்திலிருந்து உண்டானது. கந்தமானது பூமியின் குணமாக கருதப்படுகிறது. மனம், புத்தி, வாசனை இந்த 3ம் மனோமயங்கள். ஸ்தாவர அந்த சத்வ, ரஜ, தமோ குணங்களுக்கு பிறகு உண்டான இவைகள் அந்த குணங்களை விட்டு இருப்பது இல்லை. இந்த உலகில் ஆமையானது தன் அவயவங்களை வெளியிலே நீட்டி உள்ளே அடக்கி கொள்வது போலவே புத்தியானது இந்திரிய கூட்டத்தை சிருஷ்டித்து மறுபடியும் தன்னிடத்தில் ஒடுங்க செய்கிறது. பாதத்திற்கு மேல் தலைக்கு கீழ் உள்ளதை அறிகிறதென்ற அந்த காரியத்தில் உத்தமமான புத்தியானது இருக்கிறது. புத்தியானது சப்தம் முதலான குணங்களின் ஸ்வரூபத்தை அடைகிறது. புத்தியே மனம் முதலான எல்லா இந்திரியங்களும் ஆகிறது. புத்தி இல்லாத விஷயத்தில் குணங்கள் எதுவும் மனிதனிடத்தில் இந்திரியங்கள் 5ஆகவும் மனம் 6ஆவதாகவும் சொல்லப்படுகின்றன. புத்தியை 7ஆவதாகவும் ஜீவனை 8ஆவதாகவும் சொல்கிறார்கள். கண் ரூபத்தை அறிவதற்கே உண்டானது. மனம் சந்தேகத்தை உண்டாக்குகிறது.
புத்தியானது நிச்சயத்தை செய்கிறது. க்ஷேத்திரஜன் சாட்சியாக சொல்லப்படுகின்றான். ரஜஸ் தமஸ் சத்வம் இந்த மூன்றும் பூர்வ வாசனையான தன் காரணத்தால் உண்டாகின்றன. அந்த குணங்கள் எல்லா பிராணிகளிடத்திலும் சமமாய் இருக்கின்றன. அந்த குணங்களை ஊகித்து அறிய வேண்டும். அவைகளுள் எதை ஆத்மாவில் பிரீத்தியும் மிக்க சாந்தியும் சுத்தியும் உள்ளதாக பார்ப்பானோ அதை சத்வமாக நிச்சயிக்க வேண்டும். எது சரீரத்தாலோ மனத்திலோ சந்தர்ப்பத்துடன் பிரவர்த்தி உள்ளதாக இருக்கிறதோ அதை ரஜசாக கண்டுகொள்ள வேண்டும். எது மோகத்துடன் கூடியதும் பிரகாசமற்ற விஷயத்தை உடையதும் ஊகிக்க முடியாததும் அறிய முடியாததுமாய் இருக்கிறதோ அதை தமஸ் என்று நிச்சயிக்க வேண்டும். சந்தோஷம், பிரீத்தி, ஆனந்தம், சம்பாவனை, மனத்தின் தெளிவு இவை முதலான சாத்விக குணங்கள் காரணத்தினாலோ காரணம் இல்லாமலோ உண்டாகின்றன. அபிமானம், பொய்யுரைத்தல், லோபம், மோகம், பொறாமை இவைகள் ரஜோகுணத்தின் அடையாளங்கள். அவைகள் காரணத்தாலும் காரணம் இல்லாமலும் ஏற்படுகின்றன. அப்படியே மோகம், அஜாக்கிரதை, நித்திரை, சோம்பல், அறியாமை இவைகள் எப்படியாவது அடிக்கடி உண்டாகின்றன. அவைகள் தமசின் குணங்களாக அறியத்தக்கவை என்று சொல்லி வியாசர் இந்த அத்தியாயத்தை இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.